பல்லவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா லாப ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னங்க? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. கும்பராசி 2026 நல்ல ஒரு கத்தியில் நடக்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் கால் வெட்டிடும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லோட அதிகத்தை சந்திச்சுட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் ராகு தசை கேது புத்தியோ, கேது தசை ராகு புத்தியோ நடக்குதோ அவங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்க, அடுத்தவங்களுக்கு நடந்த பிரச்சனையினால் வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த 2026 பிறக்கிறதும் சரி, சிறப்புகள் நிறைய இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரே மந்திரம், ஒரே தாரக மந்திரம் மௌனம். அதை எடுத்துக்கோங்க. உங்கள் வேலை, அதாவது கும்பராசி அதிகம் பேச மாட்டாங்க அப்படி. ஆனால் இந்த 2025 ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு பதில் பேசுகிறது, கொஞ்சம் சலிப்பு தட்டி பேசுகிறது, எந்த இடத்துல இன்வால்மெண்ட் இல்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃபை விட ஸ்ட்ரெஸ்ஸோட வால்யூம் கம்மியாகக்கூட வருடம் தான் இது சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஜாதகர் சுய முயற்சிகள் எடுக்கும்போது கவனம் தேவை. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அமைதி காத்துறது சிறப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு போகிறது மரியாதை கொடுக்க கும்பராசி மாதிரி ஒரு பணிவு எதுவுமே இல்லைங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ வார்த்தையை நிதானமாக யூஸ் பண்ணுறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் கொஞ்சம் இழுவையே இருந்தது கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மறைமுக எதிரிகள், உத்தியோகத்தில் இருந்த டென்ஷனுங்க இந்த வருஷம் ஜூனுக்கு மேலே குறைய போகுதுங்க. கொஞ்சம் பல்ல கச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூனுக்கு மேலே ரிலீஃபாக இருப்பீங்க. நீங்கள் தான் அங்கே மெயினாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் கும்பராசிக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சில ஹாரோஸ்கோப், இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ராகு கேது தசாபுத்தியோ, சனி ராகு தசாபுத்தியோ இருக்குன்னா பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த திடீர்னு தாத்தா வீட்டுக்கு போகிறேன்ட்டு அவங்களா கிளம்பி போயிடுறது, இங்கே பதப்பதப்புகிறது எங்கே போச்சு தெரியலையே குழந்தை பயப்படுறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுறது. ஸோ கொஞ்சம் இந்த சார்ந்த விஷயங்களில் கும்பராசி குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது. திருமணம், கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு குரு பார்வை இருக்குன்னு சொன்னாலும் பிறப்பு ஜாதகத்தில் கண்டிப்பாக திருமண காலங்கள் இருக்குன்னா முயற்சி செய்யுங்க. இல்லையா செப்டம்பர் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்துடும். இத்தனை வருஷ காலம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பருக்கு மேலே பாருங்கள், கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரிலீஃபை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா வருமானங்கள் தடைகள் நிவர்த்தி ஆக போகுது. ஏன்னா கடந்த ஆண்டு டிசம்பர்லலாம் பார்த்திங்கன்னா மாத வருமானம் வரத்துக்கு முன்னாடியே கடனுக்கோ இல்லைன்னா செலவுக்கோ இல்லை வாங்கின இதுக்கோ போயிருக்குங்க. கையில் ₹1 தங்காமல் இருந்திருக்கும். அதனால் வருமான தடைகள் நீக்கி தரப்போகுது. சதய நட்சத்திரம் உச்சக்கட்ட டென்ஷனுக்கு போயிட்டு இறங்கி வர போகிறீங்க. ஸோ செல்ஃப் ட்ரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்கள் இடத்துக்கு போய் நீங்கள் உட்காந்து அமைதியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சது பாட்டு கேட்குறது பிடிக்குதா, அந்த விஷயத்தில் ஈடுபாடு கொடுங்க. ஆனால் கோபத்தையோ அவசர முடிவையோ கண்டிப்பாக தவிர்த்துருங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. படிப்பில் மந்தம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மார்க் எடுத்து ஜெயிச்சு காட்டக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போது. கொஞ்ச காலமாக அப்பாவோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அம்மாவோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ சந்திச்சுட்டு இருந்தவங்க இந்த வருஷம் ஒற்றுமை ஓங்கி கொடுக்க போது. ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போய் தாய் தந்தையரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 வெற்றிகரமாக அமையணும் அப்படின்ற போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு இதுதாங்க. காளஹஸ்தி மிகப்பெரிய ஒரு ஸ்தலம்.
அந்த ஸ்தலத்துக்கு உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கோ இல்லையா, ராகு நிற்கிறது கும்பத்தில் சனிக்கிழமை, போய் காலையில் அந்த காளஹஸ்தின்ற மண்ணை மிதித்து அந்த காலையில் ராகு கேதுக்கான சாந்தி பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அந்த இறைவனையும் இறைவியும் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ராகுவுடைய தாக்கங்கள் குறைந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.